ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை அராஜக போக்கில் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் காவல்துறையினர் அடைத்து வைத்தது ஜனநாயகத்திற்கு எதிரானது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்தில் அதிமுக பேரூராட்சி செயலர் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்பவர்களை கலந்து கொள்ள விடாமல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை அராஜக முறையை கையாண்டது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமை வகித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது அராஜகமாக கைது செய்யப்பட்டு பின் விடுவிக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஆர்ப்பாட்டம் நடைபெறாத அளவில் காவல்துறை செயல்பட்டதும் தன்னை வெளிநாட்டவர் போல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சது போல ஒரு திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலாளரே இன்றைக்கு போதை ஆசாமிகளால் தாக்கப்படுறதுன்னு சொன்னா அப்போ தமிழ்நாட்டில் அந்த நீங்கள் வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டு முன்னாடியே சர்வசாதாரணமாக அந்த 3 பேர் போதை அடிச்சுட்டு எவ்வளோ தூரம் அவங்க இருக்காங்கன்னு. அப்போது இது போன்ற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அவ்வளோ கெடுபிடி, அதாவது ஹிட்லரோட மோசமான ஒரு சர்வாதிகார அரசு, ஒரு சர்வாதிகாரினா ஸ்டாலின் தான். ஒரு ஜனநாயக விரோத அரசை நடத்திட்டு ஒரு கூடுறது கூட அனுமதி இல்லாமல் அவ்வளோ கலவரம் பண்ணி இன்னைக்கு பார்த்து எங்களை சத்திர மண்டபத்தில் அடைச்சி கூட்டிட்டாங்க. எல்லாம் ஓடிடுவோமா நாங்கள்? கூட்டிட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஒரு பிசி கிடையாது, யாருமே கிடையாது. அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு சாதாரண குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக காரர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்க ஆட்சியிலாவது டிஎம்கே ஆளுங்க உயிரோடு இருந்தாங்க. நிறைய பேர் எங்க ஆட்சியில திமுக காரர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க, இந்த 4 வருஷத்துல நிறைய பேர் டிஎம்கேலே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருப்பாங்க. அது காரணம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக 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 ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறத எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காயை மறைக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழத்தை மறைக்கலாம், ஒரு பூசணிக்காய் கூட அவ்வளோ பெரிய சோறு வச்சிடும். ஒரு பெரிய அளவுக்கு குற்றத்திலே முதன்மையாக இருக்கின்ற ஒரு தமிழ்நாடு இமயமலை போல இருக்கின்ற ஒரு விஷயத்த எப்படி டிஜிபி மறைச்சு சொல்றாருன்னா வினோதமாக இருக்குது. உண்மையிலேயே அவருடைய அந்த கருத்துன்றது தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க.